ஆடி விளையாடு பாப்பா வெற்றி நாடி விளையாடு பாப்பா தேடி விளையாடு பாப்பா ஆடு மழகாடு தத்தம். Nandagopal on stage. நந்தகோபால் எங்கேருந்து வரீங்க? சென்னை. எங்கே சென்னையில்? பெரம்பூர். பெரம்பூர். யார் மாஸ்டர் உங்களுக்கு? பாஷா மாஸ்டர். ஓ பாஷா. ஒரு குரூப் வந்தாங்கல்ல ஒரு வாட்டி, ஒரு விளையாடு பாப்பால பாஷா, அந்த பாஷா தானே? வெரி குட் கொரியோகிராஃபர். லாஸ்ட் இதில் தான் கொஞ்சம் ஆளுங்க இல்லாமல் இருந்தாங்க. பட் ஐ திங்க் நல்லா பண்ணுவீங்க. எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்? 3 years. 3 years. வெரி குட். கீப் இட் அப். நல்லா ஸ்மைல் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்க. ஓகே? வள்ளியே சக்கர வள்ளியே வள்ளியே பகல வள்ளியே கண்மூடி வாழ என்னும் மழை பாயுதே, ஐயோ தடுமாறுதே கண்ணம் மேலே மழை நீரை போலே முத்த கோலம் போல ஆசை அழகாடுதே. நீ பேசும் பேச்சு நாள்தோறும் கேட்டு எந்த ஜன்மம் தீர ஏக்கம் தள்ளாடுதே. கொஞ்சம் ஸ்பீட் ஏத்து மாமே. டமுகுட்லா டுமுகுட்லா உடுங்குட்லா அடுங்குட்லா தென்னா மட்ட பச்சாட்ட எங்களுக்கு பேட்டு. டமுகுட்லா டுமுகுட்லா உடுங்குட்லா அடுங்குட்லா தென்னா மட்ட பச்சாட்ட எங்களுக்கு பேட்டு. டமுகுட்லா டுமுகுட்லா உடுங்குட்லா அடுங்குட்லா செவச்சம்பா மதிருவோம் 3 கோடை போட்டு. முடிகினே கொஞ்சம் ஒத்து செம்ம மட்டும்தான் நம்ம டிஎன்பிஎல் மாப்பு. நம்ம ஊரு நம்ம கெத்து முடிகினே கொஞ்சம் ஒத்து செம்ம மட்டும்தான் நம்ம டிஎன்பிஎல் மாப்பு. கொஞ்சம் பீடு மாசன்றா பாபா. நந்தகோபாலா? நந்தகோபால் நல்லா டான்ஸ் பண்ணுறீங்க. பட் நான் சிங்கில் டான்ஸ் பண்ணுறீங்க. நான் சிங் ஆடக்கூடாது. ஒரு டான்ஸருக்கு நான் சிங் ஆடிச்சுன்னா லைஃப் லாங் நான் சிங்கில் ஆடும். ரிதத்தை ஃபாலோ பண்ணி ஆடணும். ரிதம்னா என்ன தெரியுமா? இந்த ஸ்ட்ரோக் வருது பார்த்தியா, அதை ஃபாலோ பண்ணி ஆடுறது தான் ஒரு டான்ஸருக்கு அடையாளம். ஸோ நிறைய இடத்துல உங்கள் மாஸ்டர்கிட்ட சொல்லி நிறைய இடத்துல நான் சிங் இருக்குது, அது பண்ணுங்கள். இன்னும் ஹேண்ட் பர்ஃபெக்ஷன் இல்லை. ஓகே, ஹேண்ட் பர்ஃபெக்ஷன் இன்னும் நல்லா ஒரு பிகினிங் நல்லா பண்ணிங்க, அதுக்கப்புறம் அப்படியே ட்ராப் ஆகுது, அது பண்ணக்கூடாது. ஓகே, பட் இது வந்து ஜஸ்ட் நீங்கள் செலக்டடா இல்லை வெயிட்டிங் லிஸ்ட்டா ஆர் ரிஜெக்டடான்னு பார்த்துடலாம். லுக் பேக்.
Selected. ஓகே செலக்டட் சொன்னது நீங்கள் உங்கள் கை, அதாவது உங்களுக்கு டேலண்ட் இருக்குது, ஆனால் உங்கள் கொரியோகிராஃபர் கையில் தான் எப்பயுமே ஒரு கொரியோகிராஃபர் கையில் தான் குழந்தைங்கள நல்ல டான்ஸர் ஆக்கிறதும் ஆக்காததும். ஸோ நீங்கள் சொல்லிக் கொடுக்கும் போதோ சிங்கோட ஃபஸ்ட்டு குழந்தைக்கு சொல்லிக் கொடுங்க. ஃபஸ்ட்டு டான்ஸ் அப்புறம் தான். ஃபஸ்ட்டு அந்த குழந்தை ரிதத்தோடு எப்படி ஆடுதுன்னு பார்த்துட்டு தான் நீங்கள் டான்ஸ் கற்றுக் கொடுக்கணும். ஓகே, குட் லக்.